அதுக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து அதிரடியா களத்துல இறங்கி கடைசி நேரத்துல வந்து நம்ம கதிர் தான் 2 பேத்தையுமே காப்பாத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சுந்தரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ரகுராம் வீட்டுக்கு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே பயங்கரமா கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாரு. "என்னய்யா பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பொண்ணுக்கு வந்து உன் பொண்ணு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. "என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? தனமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரகுராம் கேட்காங்க. "ஆமா, உனக்கு ஒரு பொண்ணு தானே? அவ தான் வந்து என் பொண்ண கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கா. 2 பேரும் ஒண்ணா படிக்கிறாங்க. அது என்னமோ சரிதான். அதுக்காக ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் நியாயமா? உன் பொண்ணு தான் வந்து தப்பான முறையில் வந்து எவன்ட்டையோ தாலியை கட்டிக்கிட்டா. இப்போ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு தாலி கட்ட வச்சு பார்க்குறா. என்னையா பொண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணாயா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் வந்து காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ரகுராம் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏய் குமரேசா, முதல்ல நிப்பாட்டு. இங்கே பாரு, என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க, நான் என்ன பைத்தியமா? அங்கே என் சகல ஒருத்தன் இருக்கான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அங்கே தான் வச்சு உன் பொண்ணையும் என் பொண்ணையும் சேர்ந்து பார்த்துருக்கான். கூட ஒரு 2 பசங்க வேறு இருந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன, என் சகலைக்கு வந்து உன் பொண்ணு தெரியாதா? அதுவும் கால் பண்ணி சொல்கிறானே ரகுராமோட பொண்ணு தான் சொல்லிட்டு கரெக்டாக. அப்படி இருக்கும்போது நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, என் குடும்பத்து மேலே தேவையில்லாமல் நீ பழி போட்டுக்கிட்டு இருக்க. நான் என் பொண்ணை வந்து இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யோவ், ஃபஸ்ட்டு அங்கே வந்து பாரியா, உன் பொண்ணு தான் அங்கே இருக்கா. இப்போ நேரம் நம்ம 2 பேருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போவோம், சரியா? அங்கே உன் பொண்ணு இருந்தானா என்ன பண்ண போகிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "என் பொண்ணெல்லாம் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது. என் பொண்ணை ஒன்று நான் அப்படி வளர்க்கலை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யோவ், வா போவோம், 2 பேருமே போவோம். அங்கே போயிட்டு அங்கே மட்டும் உன் பொண்ணு இல்லைனா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் காலில் விழுந்து. அப்படி அவள் இருந்தானா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சிவராம் வண்டி எடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு எல்லாருமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்துக்கிட்டா பயந்துக்கிட்டே இருக்காங்க. தானே வந்து நம்ம கதிர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, "ஏய் என்னடா, நமக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. அங்கே வேறு வீட்டில் தேடுவாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல்ரெடி வந்து நம்ம மேலே வந்து பெரிய பிரச்சனை ஆகிடலாம். அப்பா இருக்கார். திருப்பியும் வந்து நம்மளால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான். என்னைய வேறு முழுசாக நம்பிக்கிட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் தனம், பயப்படாத. இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது, சரியா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளை சைன் போட சொல்லுவாங்க. ஒரு சைன் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகியும் மாயாவும் பயந்துடுறாங்க. ஜானகி வந்து கேட்குறாங்க, "என்ன மாயா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அவர் வந்து சொல்லிட்டு போகிறது உண்மையாக இருக்குமோ?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "தெரியலையே பெரியம்மா, எனக்கும் தெரியலையே. அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆத்திரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனடியாக வந்து கதிருக்கும் தனத்துக்கும் கால் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா 2 பேருக்குமே ஃபோன் போகுது. ஃபோன் எடுக்கலை. 2 பேருமே ஃபோனை வந்து பேக்குள்ளே வச்சுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபோன் போகுது, ஆனால் ஃபோன் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க. உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, "என்னமோ தெரியலையே, 2 பேரும் எப்படி ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கேட்ட உடனேயுமே நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்துடுது. "பெரியம்மா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அவர் சொல்கிறது கன்ஃபார்மாக தான் இருக்கும். யாராவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக கையெழுத்து போட கூட போயிருக்கலாம். ஆல்ரெடி வந்து அங்கே தான் இருந்தாலும் இருப்பாங்க. அதனால தான் ஃபோன் எடுக்கலை போல். இப்போ வேறு பெரியப்பா வேறு அங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஐயோ! என்னம்மாய்யா சொல்ற? இப்போ தான் வந்து அவர் மனசு கொஞ்சம் திருந்தி அவள வந்து விளையாடலாம் விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது திருப்பி இதே மாதிரி ஏதாவது பண்ணான்னு தெரிஞ்சுச்சுன்னா அவளை விளையாடக்கூட விட மாட்டாளே. அது மட்டும் இல்லாமல் கதிர் மேலே வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காரு. இப்போ கதிரும் இது கூட்டுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அவனை அனுப்பி வச்சிருவா. எப்படியா நீ தான் காப்பாற்றணும்" அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்கிறாங்க. "ஐயோ பெரியம்மா, என்ன பண்ணுறது இப்போ? உங்கள் ஃபோனை வேறு எடுக்கலை. ஃபோன் எடுத்தால் கூட சொல்லிடலாமே. என்ன தான் பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "சரி பெரியம்மா, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணியிருந்தா கதைக்கு ஆகாது. உடனடியாக வந்து களத்தில் இறங்கிட வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டோவில் ஏறி, "நான் போகிறேன். நான் போய் எப்படியாவது வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் அலாட் பண்ண பார்க்கேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து ஆட்டோவில் ஏறி அங்கிட்ட அன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பார்த்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரகுராமு, சுந்தரேசன் எல்லாருமே வண்டியில் வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக வந்து இவர் இறங்கி போகிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்துடுறாங்க. தினமும் நம்ம கதிரும் வந்து நம்ம ரகுராம் இறங்கி கார்லேருந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பின்னாடி நம்ம மாயாவும் இறங்கி அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்களும் இறங்கி வந்துடுறாங்க. கடைசியில் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிவிட்டு நம்ம கதிர் தனம் 2 பேர்த்தையுமே அந்த இடத்துல இருந்து நம்ம மாயா இருக்காங்கள்ல, மாயா வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.